ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது 2023 2024 ஆண்டுக்குரிய OL மேத்ஸ் பேப்பரில் முதல் ஏழு கேள்விக்கு உரிய விடைகளும் விளக்கங்களும் தான் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி இறைவெறிய கேட்டிருக்கணும். அந்த கேள்வியின் சாராம்சம் என்னென்னா 24,000 வீதம் தான் இறைவெறிய தரப்போகுது. ஆகவே நீங்கள் 24,012 வீதத்துக்குரிய விடையை எடுத்தால் சரி. அது என்னென்னு காண்றா 24,000 இன்னண்டா தெரியும் எப்பவுமே பெருக்க வேணுமென்று தர நாங்கள் இவரை இதோட பெருக்க வேணுமெண்டா 12 வீதத்தை பின்னமாக மாற்ற வேணும். ஆகவே 12க்கு 100 வரும். பிறகு இந்த 2 சைவரும் இந்த 2 சைவரும் வெட்டுப்பற்றும். மிச்சமாக இருக்கிற ஒரு சைவர் எழுத வேணும். பிறகு மிச்சமாக இருக்கிற 24ஐயும் 12ஐயும் பெருக்கி 288 விடை வரும். மொத்தமாக பார்த்தால் கடைசி விடை 2,880 என்று வரப்போகுது. ஆனால் ரூபாய் கேள்வி என்ற படியால் நாங்கள் கொடுக்குற விடைக்கு முன்னுக்கு ரூபாய் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இதில் எவ்வாறு புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளது எனில் சரியான விடை மாத்திரம் இருந்தால் ஒரு புள்ளிகள், சரியான செய்முறையுடன் சரியான விடையும் இருந்தால் மொத்தமாக 2 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்தது இரண்டாவது கேள்வி. ஒரு முக்கோணம் தரப்பட்டு அதன் எக்ஸின் பெறுமதி கேட்கப்பட்டுள்ளது. இதில் இந்த படத்தை பார்த்தோன்னே விளங்குது புறக்கோணம் தந்திருக்கணும். ஆகவே நாங்கள் புறக்கோண தேட்டத்துக்குள்ளே போய் செய்ய முடியும். புறக்கோண தேட்டம் என்னென்னா ஒரு முக்கோணின் புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே புறக்கோணம் 120 சமன் அகக்கோணம் x + 2xக்கு சமனாக இருக்கும். 120 சமன் x + 2x 3x. ஆகவே எக்ஸுக்குரிய விடை என்னென்னு காணுவோம்னா எக்ஸுக்குரிய விடை வேணுமெண்டா எக்ஸ் தனியே இருக்க வேணும். எக்ஸ் தனியே இருக்க வேணுமெண்டா எக்ஸோட பெருக்கிற 3 சமன்பாட்டுக்கு இங்கால பிரிக்க வேண்டும். ஆகவே 120 × 3 சமன் எக்ஸ். எக்ஸ் சமன் 40 பாகை என்ற விடை வரும். இதுக்கும் என்னென்ன விடை கொடுத்திருக்கணும்னா சரியான விடை மாத்திரம் இருந்தால் ஒரு புள்ளிகள், சரியான செய்முறையுடன் சரியான விடை இருந்தால் மொத்தமாக 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த இந்த மூன்றாவது கேள்வி போமாசியை காண சொல்லி கேட்டிருக்கணும். போமாசி பலவிதமாக காணலாம். ஆனால் நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி காண போகிறோம். 8 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதினா 2ன் 3ஆம் அடுக்குன்னு வரும். திருப்பி எக்ஸ் தர y என்று வரும். அதே மாதிரி 2xy வர்க்கத்தை எழுதினா 2 தர எக்ஸ் தர y வர்க்கம் என்று வர வேண்டும். 12y வர்க்கம் 2ன் 2 தர 3 தர y வர்க்கம் என்று வரும். பிறகு நாங்கள் ஒவ்வொரு இலக்கம் ஒவ்வொரு அட்சரகணத்தில் இருந்து உயர்வலுவை தெரிவு செய்து அதை ஒன்றோடொன்று பெருக்கி கடைசி விடையை கொடுப்பாங்க. இதுலேயும் 2ன் 3ஆம் அடுக்கு இருக்குது, 2 இருக்குது, 2ன் 2ஆம் அடுக்கு இருக்குது. இதில் எது உயர்வலுன்னா 2ன் 3ஆம் அடுக்கு தர 3 ஒரு இடத்துல தான் இருக்குது. ரெண்டாலும் நாங்கள் அவரை எடுக்க வேணும். 3 தர எக்ஸ் 2 இடத்துல இருக்குது. 2 இடத்துலையும் இருக்கிற வலு எக்ஸின் 1 தான். நாங்கள் அதை 2 முறை இருந்தால் ஒரு முறை எடுப்போம். பிறகு y இருக்குது, y வர்க்கம் இருக்குது, y வர்க்கம் இருக்குது. இதில் உயர்வலு என்னென்னா y வர்க்கம். ஆகவே y வர்க்கத்தை அப்போ விடை 24 x 24 x y வர்க்கம். இதுக்கு சரியான செய்முறை இவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தால் ஒரு புள்ளிகளும், சரியான விடையுடன் சரியான செய்முறை கொடுக்கப்பட்டிருந்தால் மொத்தமாக 2 புள்ளிகளும் வழங்கப்பட்டிருந்தன. அடுத்தது இப்போ நாங்கள் 4வது கேள்வி பார்ப்போம். இதில் 2 முக்கியமான தரவுகள் சொல்லியிருக்கேன். ஒன்று ABCD ஒரு இணைகரம். ஆகவே நான் அது இணைகரம் தான் என்றதை காட்டுறதுக்காக சமாந்தர கோடுகளை
கூறியிருக்கிறேன். அடுத்தது இன்னொரு தரவு சொல்லியிருக்கிறேன், டிஇ சமாந்தர மேசி. ஆகவே அது வேறு சமாந்தரம் தானே. அப்போ இதில் மூன்றாம் முக்குறி. இப்போ அவை உங்களை கேட்ட கேள்வி என்னென்னா, டிஇசி என்ற முக்கோணியின் பரப்பளவுக்கு சமனான வேறு 3 முக்கோணிகளின் பரப்பளவு கேட்கிறேன். அதை என்னென்னு போட போகிறோம்னா, இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பயன்படுத்தின தரவால் ஏடிஇசி என்றது ஒரு இணைகரமாக மாறிட்டு. ஆகவே இந்த இணைகரத்தில் டிசி என்ற மூலை விட்டம் டிஇசி என்ற இந்த முக்கோணியையும் டிஏசி என்ற இந்த முக்கோணியையும் இரு சம பகுதியாக பிரிக்குது. அதாவது பரப்பளவை இரு சம பகுதியாக பிரிக்குது. எனவே இந்த முக்கோணியின் பரப்பளவும் இந்த முக்கோணியின் பரப்பளவும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். அதே நேரம் முதலாவது தரவின்படி இந்த இணைகரத்தில் இந்த மூலை விட்டம் இரு சம கூறுறதால இந்த முக்கோணத்தின் பரப்பும் இந்த முக்கோணத்தின் பரப்பும் சமனாக இருக்கும். அதே நேரம் இது இணைகரம் என்றதால இந்த மூலை விட்டம் இரு சம கூறுறதால இந்த முக்கோணத்தின் பரப்பும் இந்த முக்கோணத்தின் பரப்பும் சமனாக இருக்கும். ஆகவே என்னென்ன முக்கோணிகள் வரும் என்றால், முக்கோணம் ஏடிசி, அடுத்தது முக்கோணம் ஏபிசி இந்த முக்கோணம், அடுத்தது முக்கோணம் பிடிசி, அதாவது பிடிசி இந்த முக்கோணம், அடுத்தது முக்கோணம் ஏபிடி. இவ்வளவு முக்கோணம் விடையா வரப்போகுது. அடுத்தது என்னென்னா, அடுத்தது இதுக்கு எவ்வாறு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது எனில் 3 சரியான முக்கோணிகள் இருந்தால் 2 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்தது யாதாயினும் சரியான 2 முக்கோணிகள், நீங்கள் எழுதின முக்கோணியில் ஏதாவது 2 முக்கோணிகள் சரியாக இருந்தாலும் 1 புள்ளிகள். அடுத்தது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் 4 முக்கோணிகள் எழுதி அதில் 3 முக்கோணிகள்